ஓம் சுவாமியே சரணமையப்பா. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே, உன்னை பார்க்க வேண்டியே தவமிருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம் பாபரை தொழுது ஐயனின் அருள்மலையேறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் 13ஆம் நாள் 28/12/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபட்டு பெற்றோர்களுடைய ஆசியோடு எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடிய சிறப்பு இந்த பெரியவர்களுடைய ஆசி கிடைத்தால் நிச்சயமாக நிறைவேறும். இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை நாம் வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. நவக்கிரகங்களுக்குள்ளே நடுநாயகமாக இருக்கின்ற சூரிய பகவானுக்கு சிகப்பு பட்டி சாத்தி சிகப்பு மலர்களால் அர்ச்சனை வழிபாடுகள் செய்து பிரார்த்தனை செய்வதற்கும் ஒரு வாழ்வில் உயர்வை தரக்கூடியது. பிரத்யக்ஷ தெய்வமாகிய சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரிய நமஸ்காரம் செய்தால் எல்லா விதமான நோய்களும் தீர்ந்துவிடும். இவ்வாறெல்லாம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்தார்கள். அத்தோடு இன்றைய தினம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் ஏற்பாட்டிலே 45வது ஆண்டாக கொழும்பு 13 அமைந்துள்ள கமலா மோடி மண்டபத்திலே சபரிமலை சாஸ்தாபீடத்தினுடைய மகரஜோதி பெருவிழாவிலே இன்று பாற்காவடி பெருவிழா பால்குட பவனி மாலை அணிந்த சுவாமிகள் அடியார்கள் பக்தர்கள் எல்லாம் பால்குடம் சுமந்து வீதிவலமாக வருகின்ற பொழுது சுவாமி ஐயப்பன் சர்வாலங்கார பூஜிதராக ஆரோகணித்து வர பட்டத்து யானை முன்னே செல்ல தவில்நாதசுர கலைஞர்கள் இசை மாறி பொழிய மாலை அணிந்த சுவாமிகளும் அடியார்களும் பக்தர்களும் சுவாமியே சரணமையப்பா என்கின்ற தாரக மந்திரத்தை உச்சரித்த வண்ணம் இந்துப்பிட்டி வீதி, கண்ணாரத்தெரு, ஆண்டிவால் வீதி, செட்டியார் தெரு வழியாக எம்பட்டா வீதி, விவேகானந்த மேட்டுத் தெருவிலே வந்து மீண்டும் மண்டபத்தை வந்தடைந்ததும் விசேஷ திரவிய அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை பார்ப்பதற்கு பல ஜென்மங்களிலே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அவ்வாறு சிறப்பாக கிட்டத்தட்ட 3.5 மணி நேரங்கள் அந்த அபிஷேகங்கள், ஒவ்வொரு திரவியங்கள் அந்த 108 வகையான திரவியங்களே 64 உபச்சாரங்களாக ஒவ்வொரு திரவியங்களும் அபிஷேகம் செய்யப்படுகின்ற பொழுது உபயகாரர்களாலே ஒவ்வொரு பட்டுகள், ஒவ்வொரு கலர் பட்டுகள், ஒவ்வொரு கலர் பூமாலைகள், ஒவ்வொரு வகையான நைவேத்தியங்கள், ஒவ்வொரு வகையான தீபங்கள் என்று அங்கே அழகாக நடைபெறுகின்ற இந்த பால்குட பவனியிலே நடைபெறுகின்றதாகிய விசேஷ திரவிய அபிஷேகம் சிறப்பாக அமைந்து அது நிறைவு பெற்றதும் பகல் 11:30 மணிக்குள்ளே அன்னதான பிரபுவாகிய சுவாமி ஐயப்பனுடைய மகேஸ்வர பூஜை என்கின்ற அன்னதான பூஜை வழிபாடுகளும் சிறப்பாக நடைபெற திருவருள் கூட்டியிருக்கின்றது. அவ்வாறான அந்த பூஜை வழிபாடுகளை சகல அடியார்களும் கலந்து கொள்ளலாம். பால்குடம் எடுக்க விரும்புகின்ற ஏனைய சுவாமிகள் சாஸ்தாவிடத்திலே மாலை அணிந்த சாமிகளோடு ஏனைய எங்கெல்லாம் நீங்கள் மாலை அணிந்திருந்தாலும் உங்களுக்கு அந்த பாக்கியம் இருந்தால் வந்து தாராளமாக எல்லாரும் பால்குடம் சுமந்து வரலாம். அடியவர்களும் பால்குடம் சுமந்து வரலாம். இந்த பால்குடத்துக்காக எந்த விதமான கட்டணங்களும் அறவிடப்பட மாட்டாது. நீங்களே செம்பு குடம்
பால் இவையெல்லாம் கொண்டு வந்து ஊர்வலமாக வந்து இந்த பிரார்த்தனையிலே கலந்து கொள்ளலாம். இந்த பால்குட பவனியிலே கலந்து திரவியாபிஷேகத்திலும் கண்டு இறையருளை பெறுவதோடு அன்னதான பூஜையிலும் கலந்து சுவாமி ஐயப்பனுடைய பரிபூர்ணமான திருவுருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சன் சுபம்.